உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்விதமான மோசடியை செய்ததற்காக அவர் உடனடியாக இறந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு தலா 1 கோடி வழங்குமாறு நீதிமன்றம் ஆணையிடுகிறது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் நான் ஒன்று சொல்லலாமா? சொல்லுங்க சித்தார்த். அவங்க குழந்தைங்களாம் இறந்து இன்னையோட 1 வருஷம் ஆகுது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பணம் பெற்றோர்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நிச்சயமா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறவர் தான் இந்த ஆளு. தாராளமா பண்ணுவாரு. என்ன மிஸ்டர் கரஸ்பாண்டன்ட் சார், பணத்தை செட்டில் பண்றீங்களா? சார் கொடுத்துறேன் சார். அந்த தண்டனை மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். முதல்ல பணத்தை கட்டுங்க சார். தண்டனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். யோ போய் செக் எடுத்து வந்து கொடுப்போம். சரி சார். சத்தியமா பணத்துக்காக இந்த கேஸ் எடுத்து நான் வாதாடல. இந்த உண்மை வெளியே வரணுங்கிறதுக்காகத்தான். சத்தியமா இந்த உண்மை உங்க மூலமா வெளிவந்ததும் அந்த குழந்தைங்களோட ஆன்மாவுக்கு நீதி கிடைச்சதும் பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு தப்பு செய்யறதுக்கு இனி யாருக்கும் துணிவு வராதுங்கய்யா. கண்டிப்பா இனிமே யாருக்கும் இந்த துணிவு வராது. நடக்க இருந்த தவிர நீங்க தடுத்து நிறுத்துறது மிகப்பெரிய விஷயம். உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சோம் இவ்வளவு தைரியமா செயல்பட்டீங்க பாருங்க. அது பாராட்டத்தக்க செயல். சார் இது எல்லாத்துக்குமே பாப்பா தான் சார் காரணம். வெரி குட். பிரேவ் கேர்ள். என்ன நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டு தான் நினைக்கிறீங்கல்ல? கூடிய சீக்கிரமே என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. என்னயா வாய் ஊத்தாரு விடுற? போய்கினே இரு. எங்களை நீ பழி வாங்கணும்னா முதல்ல நீ ஜெயில இருந்து வெளியே வரணும். அதெல்லாம் நடக்குதான்னு பாரு. அதுக்கோசரம் நான் வெயிட்டிங். கிளம்பு கிளம்பு. சும்மா சவுண்ட் எல்லாம் விடாம கிளம்பு. வாங்க சார். வாங்க போயா. அப்படியா? சரி நான் வரேன். ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. நான் உடனே கடைக்கு போய் ஆகணும். ராணி நீ பாப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம். அண்ணா நாங்களும் வழியில இறங்கிக்கிறோம்னா நாங்களும் கூடவே வந்துடுறோம். அப்படியா? சரி வாங்க போலாம். பாப்பா பாய். பாப்பா அப்பா தேங்க் யூ பா. நான் சொன்னதெல்லாம் எனக்காக பண்ணி கொடுத்தீங்கல்ல. பரவாயில்ல பாப்பா, நல்ல விஷயம் தானே நீ சொன்னது. சரி வரேன். சரிப்பா பாய். சரியா? நீங்க வாங்க. நாங்க கிளம்புறோம் ராணி.
சந்தோஷினி, ஹாசினி, தக்ஷன், வைஷ்ணவி, சுபேஷ். ஏன் அங்கிள், உங்க பொண்ணு பேரு வைஷ்ணவி தானே? ஆமா. உங்க பொண்ணு வைஷ்ணவி இங்க வந்திருக்கா தெரியுமா? பாப்பா அக்கா சொல்லுதுன்னா அதுல ஒரு உண்மை இருக்கும். ஆனா நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. இருங்க வைஷ்ணவி, உங்க அப்பா அம்மா கண்ணுக்கு நீ வந்திருக்கிறது தெரியல. நீ அவங்க கிட்ட ஏதாவது சொல்லுமா? வைஷ்ணவி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லியிருக்கா. அத நான் சொன்னா வைஷ்ணவி இங்க வந்திருக்கிறத நீங்க நம்புவீங்களா? என்ன பாப்பா என்னத்தையோ வளருதுன்னு புரியாம பாக்குறீங்களா? அது சில ராசிக்காரவங்க கண்ணுக்கு இறந்தவங்க கூட தெரிவாங்களாம். பாப்பா கண்ணுக்கு ஏதோ பவர் இருக்குது போல இது. அப்படியா பாப்பா சொல்ற? அப்படி இருந்தா கண்ணை மூடி நில்லுங்க. வைஷ்ணவி இறந்த அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பும் போது போட்டிருந்த புது ஷூ ரொம்ப கால் வலிக்குது, இந்த ஷூ வேண்டாம், வேற வாங்கி தரீங்களான்னு கேட்டாளா? என்னம்மா? என்னாச்சு பாப்பா? அப்பா ரொம்ப பெயினா இருக்குப்பா, இந்த ஷூ வேண்டாம், வேற புது ஷூ வாங்கி தாங்க. இன்னைக்கு சாயங்காலம் வைஷ்ணவி பாப்பா வீட்டுக்கு வரும்போது புது ஷூ ரெடியா இருக்கும். சரியா? தேங்க்ஸ் பா. பை Bye. பை பாய் பாய். ஆமா ஆமா, அதுதாம்மா நடந்துச்சு. கரெக்டா சொல்றம்மா. எப்படிமா உனக்கு இது தெரிஞ்சது? நீங்க தக்ஷனோட அம்மா தானே? ஆமா. தக்ஷன் இறந்த நாள் அன்னைக்கு தானே அவனோட பர்த்டே. நீங்க அவனை ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.